ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்தோனேஷியாவில் எடுக்கப்பட்ட தாக் ஹட்ன்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தோனேஷியாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேய் படம்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது, ரொம்ப நல்லா எடுப்பாங்க. அது மாதிரி நிறைய எடுப்பாங்க. படம் ஸ்டார்ட் ஆன உடனே மொளையா அப்படின்னு ஒருத்தனுடைய ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ முன்னாடி விளக்கு ஊதுபத்திலாம் ஏற்றி ஒருத்தன் கும்பிட்டுட்டு இருக்கான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மொளையா அப்படின்ற இவனை அங்கே ஒரு கடவுளை பார்க்குறாங்க. அங்கே உட்காந்துருக்க ஒருத்தன் ஒரு புக்கோடி நடுவில் இருக்க ஓட்டப்பகுதியில் ஒரு சாவியை மறைச்சு வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அதை கேட்டவன் பயப்படுறான். அங்கே பேய் வர மாதிரி காட்டுறாங்க. அவன் இதெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டு அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு பார்க்க டார்ச் அடிச்சுக்கிட்டே மெதுவாக வெளியே போகிறான். அப்படி அவன் வெளியே போகும்போது தான் அவன் அவ்வளோ நேரமாக யாரை தெய்வமாக நினச்சி வழிபட்டானோ அந்த மொழியை அங்கே செத்து கிடக்கான். பக்கத்துலேயே போயிட்டு மொளையா அங்கிள் அப்படின்னு கை வைக்கும்போது தலை துண்டா போயிடுது. கட் பண்ணால் இங்கே ரெண்டு ஸ்கூல் பிள்ளைங்களை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு பேய் ஓட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அதில் காட்டுறாங்களே இந்த ஒயிட் கலர் சுடிதார், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆயன். அவங்களுக்கு பேய் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மொளையானா அந்த பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம். இந்த மொளையா அங்கிள் இருக்கா இல்லையா, அவன் அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஆள். அவனை மாதிரி ஒரு பெரிய ஒரு பேய் ஓட்டுற ஆளாக மாறணும் அப்படின்றது இந்த பொண்ணோட ஆசை. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி விளாண்டுட்டு இருக்கதை ஒரு பையன் வீடியோ வேறு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் இவங்களுடைய மூணாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவன் பேர் பாபுவை சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி பேயோடி விளாட்றதுக்கு பதிலாக கடவுளை கும்பிடுங்க, கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார், ரொம்ப நம்பிக்கையாக இருப்பார், எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. விளாட்டு முடிச்ச உடனே அந்த பொண்ணு தான் சைக்கிள் எடுத்துகிட்டு டேரெக்டாக தன் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போன உடனே டிவி போட்டு பார்க்குறாங்க. அங்கே டிவி ஆன் பண்ணி எந்த சேனல் மாற்றினாலுமே ஒரே ஷோ தான். அது இந்த மொளையை மட்டும்தான் வர்றான். உண்மையிலேயே சொல்லப்போனால் கடவுள் நேர வானத்துலேருந்து பூமிக்கு வர முடியல, அதனால தான் மொளையாவை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு அங்கே இருக்க எல்லா மக்களுமே மொளையாவை ஒரு சாமியாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரேஞ்சில் மொளையாவை டிவியில் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை இந்த பொண்ணு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் மத்தியான டயத்தில் மொளையாவோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் ஒரு ஷோ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த பொண்ணு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. ஏதோ ஒரு நாள் மொளையா மாதிரி நம்மளும் ஒரு பெரிய மந்திரவாதி ஆகணும், பேய் ஓட்டுற ஆளாக மாறணும் அப்படின்றது இந்த பெண்ணுடைய கனவு. டிவியில் மொளையான்றவன் கையை மேலே தூக்கி பேய் ஓட்டுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து இந்த பொண்ணும் தான் கையை மேலே தூக்கி அவன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா அந்த பெண்ணுடைய அப்பா அங்கே வந்துடுறாரு. தன் பொண்ணு அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து திட்டிட்டு, உன்னை படிக்க சொன்னால் படிக்க மாட்டேன்ற, ஸ்கூல் போன சொன்னால் சரியாக போக மாட்டேன்ற, இப்போ பார்த்தாலுமே உன்னோட ஃப்ரெண்டு கூட ஒன்று சேர்ந்து பேய் ஓட்டுறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லது கிடையாது, ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் இல்லைன்னா ஒன்று வேலைக்கு அனுப்பி விட்டுருவேன்னு தான் பொண்ணை அப்பா திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக, நான் 10th முடித்த உடனே மேலே படிக்க மாட்டேன், என்னை படிக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் கண்டிப்பாக மொளையா மாதிரி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. கட் பண்ணால் மொளையாவோட வீட்டுக்கு வெளியே அவனுடைய வலதுக்கு நிற்கிறான். அதே மாதிரி அவனை பார்க்க ஒரு அப்பா மகள் ரெண்டு பேரும் காத்திருக்காங்க. அந்த அப்பா தான் பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, நான் மொளையா பார்க்க உள்ளுக்குள்ளே போகிறேன், போயிட்டு நான் திரும்ப வெளியே வரும்போது லட்சக்கணக்கில் பணத்தை வெளியே கொண்டு வருவேன், நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். உள்ளே இருக்க மொளையாவுக்கு இவன் எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு நல்லா புரிஞ்சு போச்சு. உடனே அங்கே இருக்க ஒரு பெட்டி மேலே கை வைக்க சொல்கிறான். இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பாக்ஸ் மேலே தன் கையை வைக்கிறான். வச்ச உடனே பார்த்தோன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பெரிய ஊசி மாதிரி இருக்குது, அதை வச்சு அவனுடைய கையில் குத்திடுறாரு. அவன் வழியில் கத்துறான். ஆனால் மொளையா அந்த ஊசி திரும்ப எடுத்துகிட்டு மேலே ஏதோ ஒரு ரசம் மாதிரி ஊற்றுறான். ஊற்றின உடனே பார்த்தோன்னா கை சரியாகி போயிடுது. அதுக்கடுத்து அந்த பெட்டிக்குள்ளே திறந்து பார்த்தா உள்ள பணம் இருக்குது. அதை பார்த்தவன் ஆச்சரியப்படுறான். ஆனால் சந்தோஷப்படாமல், என்ன இவ்வளோ தான் பணம் இருக்குது, எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும், நான் லட்சக்கணக்கில் பணத்தை வெளியே கொண்டு வரேன்னு என் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு நிறைய பணம் வேணும் கேட்குறான். அதை கேட்ட மொளையா கோவப்படுறான். நீ கொடுத்த இந்த காத்துளி ரத்தத்துக்கு உனக்கு இவ்வளோ பணமே போதும், உனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும் அப்படின்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஒன்றும் என்ன எது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். அதே டயத்தில் பார்த்தோன்னா வெளியே இவனுடைய பொண்ணு வந்தாங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்க ஒரு குழாயில் போயிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் ஏதோ ஒரு பேய் மாதிரி வர மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம பக்கத்தில் ஒரு சின்ன மசூதி மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு தொழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சடனாக பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய உருவம் நிற்கிது. உடம்பு ஃபுல்லாக ரத்தம், அதாவது வெறும் சதை மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு தொழுதுட்டு மேலே எந்திரிக்கும் போது பக்கத்தில் அதை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அதுக்கடுத்து என்னாச்சுன்னு படத்தில் காட்டலை. கட் பண்ணால் இருட்டில் நடுக்காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோடு தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க எதுக்காண்டி போகிறாங்க ஏன் போகிறாங்க தெரியல. ஆனால் போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுட்டேன், நான் போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்டை அங்கேயே விட்டுட்டு அவங்க திரும்ப தன் வீட்டுக்கு வந்து ஓடி போகிறாங்க. ஆயனை மட்டும் அங்கே தனியாக நிற்கிறாங்க. ஆனால் சடனாக அங்கே மொளையா வந்துடுறான். அவன் உங்களை பார்த்து எது பேசிட்டு கடைசி ஒரு டைலாக் சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நாளில் நீயும் என்ன மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுத்தை தானே வெட்டிட்டு அவன் செத்துடுறான். அதை பார்த்து ஆயினா அழுது துடிக்கிறாங்க, கத்துறாங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு ஓடி வர்றாங்க. என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு அங்கே காட்டுக்குள்ளே கை காமிக்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா எதுவுமே இருக்காது. ஆயினாவும் பயந்துக்கிட்டே கற்றுக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் டிவியில் காட்டுறாங்க, உண்மையிலே இந்த மொளையை வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு. ஆயினா அப்படியே அங்கே ஒரு மூலையில் உட்காந்துட்டு கவலைப்படுறாங்க. உண்மையிலே எனக்கு என்னாச்சு, என்னை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பயப்படுறாங்க.
மொல்லையா எனக்கு கடவுள் மாதிரி, அவர் தான் என்னுடைய ஃபேவரெட்டு, அவர் மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அவர் எதுக்காண்டி என்கிட்ட வரணும், என்ன எதுக்காண்டி அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு இந்த பொண்ணு எதுவும் புரியாமல் உட்காந்துருக்காங்க. அதே நேரம் பார்த்து அந்த பொண்ணுடைய அப்பா அங்கே போகிறான். தான் பொண்ணு அழுகிறத பார்த்த உடனே அவனும் பேசிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, மொளையா அந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, அவருக்காண்டி தான் அழுகிறியா அப்படின்னு கேட்டால் ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப பொறுமையாக ஒரு உண்மையை சொல்கிறான். மொளையா தான் அவனுடைய உண்மையான அப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டு ஆயினா ஆடி போகிறாங்க. என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னு ஒரு ஷாக்கோட கேட்கும்போது, ஆமாம்மா ரொம்பலாம் ஷாக் ஆகாத, நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு சொல்ல டைம் கிடச்சிது, மொளையா தான் அவனுடைய உண்மையான அப்பா அப்படின்னு அவன் உண்மையை சொல்கிறான். என்னப்பா சொல்கிற நீ, இத்தனை நாளாக இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, சொல்லணுன்ற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியலை, இவ்வளோ நாளாக சொல்லலை, இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்னு அவருமே கேஷுவலாக சொல்கிறான். அதே மாதிரி ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஒரு பெட்டி எடுத்து கொண்டு வந்து ஐனா கையில் கொடுத்து, இதில் உன்னுடைய அப்பா மொளையா அதே மாதிரி அம்மா 2 பேத்துக்கு சம்மந்தப்பட்ட சில பொருட்கள் இருக்குது, இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவங்க சொன்னாங்க, இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியே போயிடுறான். இந்த பொண்ணு அந்த பெட்டியை பிரித்து பார்க்குறாங்க. உள்ளே இது ஏதோ பொருட்கள் இருக்குது. இப்போது மொளையா தான் தப்பான்னு புரிஞ்சு போச்சு. அவருக்கு இறுதி சடங்கு வந்து பண்ணணும். அதுக்காண்டி இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, தான் 2 ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு அவங்க கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியிலே வண்டியிலே வச்சு ஐனா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கிட்டையுமே மொளையா தான் என்னுடைய உண்மையான அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது கொடுமை அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ராட்சச மாதிரி ஒன்று காமிச்சாங்க இல்லையா, அது ரோட்டோரத்தில் நிற்கிது. ஆனால் அதை டிரைவர் பார்க்கல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்க்கல, ஆயினா மட்டும் கொஞ்சம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் இருக்க மாதிரி தோணுது. ஆனால் திரும்பி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. ஆயினாவும் வேறு எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காடுறாங்க. அப்படியே அவங்க 3 பேரும் டேரெக்டாக மொளையாவுடைய சடங்குலாம் எங்கே நடக்குதோ அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஊர் மொத்தமும் அங்கே தான் இருக்குது. ஏன் சொல்லப்போனால் ஊர் மக்கள் எல்லாருமே வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அது காசு தேவைப்படுச்சு அப்படின்னா டேரெக்டாக மொளையா கிட்ட தான் போவாங்க. அங்கே அவன் கையில் ஊசி மாதிரி வச்சு குத்தி அதில் பணத்தை ரெடி பண்ணி இது பெட்டிக்குள்ளேருந்து பணத்தை எடுத்து கொடுப்பான். அதை வச்சு தான் ஊர் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் இறந்து போன உடனே என்ன பண்ணுறது இது பண்ணு தெரியாமல் மக்கள் எல்லாருமே சோகமாக மூஞ்சி வச்சுட்டு அங்கே போயிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆயினாவும் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் ஆரம்பத்தில் புக்குக்குள்ளே ஒருத்தன் சாவி மறைச்சு வச்சா இல்லையா, அவனை காட்டுறாங்க. அவன் ஆயினாவை பார்த்த உடனே நேராக அவங்க கிட்ட போகிறான். இவனுக்கு உண்மையெல்லாம் தெரியும் போல இருக்குது. அவன் நேராக ஆயனா கிட்ட போயிட்டு, நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ டேரெக்டாக உள்ளவா, உன்னுடைய அப்பாவை நீ குளிப்பாட்டணும், அந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டிய காரியமெல்லாம் இருக்குது, நீ டேரெக்டாக அங்கே போ அப்படின்னு சொல்கிறான். ஆயனாவும் மெதுவாக பக்கத்தில் போயிட்டு தப்பாக பார்த்து லைட்டாக கண்ணீர்லாம் வடிச்சிட்டு தண்ணி ஊற்றி குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வெளியே பார்த்தோன்னா நிறைய மக்கள் மொளையை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஃபைனலாக மொளையை கொண்டு போய் குழியில் வச்சு அடக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மொளையோடைய வலது கை அவர் முன்னாடி உட்காந்து நிறைய மந்திரம் ஓத ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு, அவன் மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்கான். ஃபைனலாக வலது கையும் மந்திரமெல்லாம் ஓதி முடிச்ச பின்னாடி அடக்கமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களாம் டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ஆயனா கிட்ட வலது கை போயிட்டு, உங்கள் அப்பா போகும்போது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு பொருள் கொடுத்தாரு, அதை காமிக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்றான். ஆயனாவும் அவங்க கூட போகிறாங்க. ஆனால் அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வர்றாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம மொளையாவுடைய 10வது மனைவி. மொளையா பார்க்க ஒரு கிழவி மாதிரி இருந்தாலுமே மொத்தம் 10 கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த லேடி ஆயனா கிட்ட போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கேருந்து போ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவங்கள என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 நாள் இங்கே தங்கிட்டு தான் போவாங்க அப்படின்னு ஆயனை சொல்லவுமே அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்கிறாங்க. அந்த வலது கை ஆயனாவை கூட்டிகிட்டு தனி ஒரு அறைக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆயனாவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுமே நடந்துக்கிட்டே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க அப்பா அவளுக்காண்டி என்ன வச்சுட்டு போயிருப்பாரு, ஒருவேளை மந்திர சக்தி ஏதாவது வச்சுட்டு போயிருப்பாரா அப்படின்னு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கேட்ட மொளையாவுடைய 10வது மனைவி அதென்ன பிரெட்டா பால் அப்படின்னு அவங்களை பார்த்து கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஆயினா அந்த வலது கை 2 பேர்த்தையும் கட்டுறாங்க. எங்கள் அப்பா இப்பேற்பட்ட ஆள் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு அவரை பற்றி வலது கை கிட்ட ஆயனா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அந்த மாதிரி சாகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த வலது கை எதுவும் பேசாமல் ரூமில் வந்து வெளியே போயிடுறான். அதே நேரத்தில் ஆயனா பின்னாடி ஏதோ போயிட்டு வர மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா என்ன தெரியல, பின்னாடி பார்த்தா சடனாக இன்னொன்று போகிற மாதிரி தெரியுது, பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்படியே நிறைய டைம் நடக்குது, வருது போகுது ஆனால் நிற்கல. ஆயனாவோ என்னடா இந்த பேய்க்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு தன் முகத்தில் எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்க. கடைசியில் ஏதோ ஒரு துணி பக்கத்தில் ஏதோ நிற்கிற மாதிரி தெரியுது. ஆயனா அங்கே போயிட்டு அந்த துணியை விலைக்கு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சடனாக ஆயனோட கணத்திலே கொடுத்து ஏதோ ஒன்று கீழே தள்ளுது. அதே நேரம் பார்த்து நம்ம வலது கை கையில் ஒரு புக்கோட உள்ள வரான். ஆயனா கையில் அதை கொடுத்து இந்த புக்கை ஃபுல்லாக படி, அப்போ தான் அவங்க அப்பா இப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியே போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அது ஒரு புனிதமான இடம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஆயனோட ஃப்ரெண்டு பாபு இருக்கா இல்லையா, அவன் அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றுறான். நான் முன்னாடியே சொன்னேன், பாபுக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகம், அவன் ரொம்ப அதிகமாக தொழுவான். இப்போது டைம் ஆச்சு, ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறேன் எங்கேயாவது மசூதி கிடைக்கும் அப்படின்னு. ஃபைனலாக அங்கே அவனுக்கு ஒரு சின்ன மசூதி தென்படுது. அது ரொம்ப அழுக்காக இருக்குது, பாலடைஞ்சு போயிருக்கு, ரொம்ப வருஷம் அதை யாரும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அதுக்குள்ளே போகும்போதே பாபுக்கு நல்லா புரியுது. இவனும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே தொழுவோம் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு முட்டி போட்டு உட்காந்து தொழுக ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் நம்ம வலது கை அங்கே வந்துடுறான். பாபா பார்த்து கற்றுக்கிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டு உள்ள போகிறான். பாபும் அதை கேட்டுட்டு இது மசூதி தானே, இங்கே தொழுகாமல் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்று பேசுகிறான்.
உடனே வலது கையும் கோவப்பட்டு உனக்கு தொழுகணும் போல இருந்துச்சுன்னா ஊருக்கு வெளியே போயிடு, அங்கே ஏதோ ஒரு மூலை இருக்கும், அந்த மூலையில் உட்காந்து தொழுகு. இந்த ஊருடைய கட்டுப்பாடு என்னன்னா யாருமே சாமி கும்பிடக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, அதான் இந்த ஊருடைய கட்டுப்பாடு, அதே மாரி பண்ணால் தண்டிக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு வலது கை அங்கேருந்து போயிடுறான். ஆனால் பாப் அதெல்லாம் காதில் போட்டுக்காம மெதுவாக உட்காந்து தொழுக ஆரம்பிக்கிறான். கீழே குனிஞ்சு தொழுகும் போது தான் சைடில் பார்த்தோன்னா முளையோடைய தலை மட்டும் துண்டா கிடக்கு. அதை பார்த்தவன் பயப்படுறான். ஆனால் இதுவும் பேசாமல் தொழுகிறத கண்டினியூ பண்ணுறான். அவன் தொழுதுட்டு திரும்ப எந்திச்சு பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கான். உடனே பயந்து போய் எந்திரிச்சு நேராக தன் வீட்டுக்கு ஓடி போகிறான். அங்கே அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமே நடந்தது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறான். எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது, இந்த ஊரே விசித்திரமாக இருக்குது, உன் கூட இருந்தால் சாவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக சாவேன்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவன் திரும்ப அறைக்கு போயிடுறான். அடுத்த சீன்லேயே பார்த்தோன்னா ஆயினா தன்னுடைய அறைக்கு போகிறாங்க. அங்கே போய் ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கும்போது தன் கையை அவங்க கட் பண்ணிக்கிறாங்க. ரத்தம் வருது. அவங்க கத்த ஆரம்பிக்கும் போது ஆயினாவுடைய ஃப்ரெண்டு உள்ளே ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆயினா தன் ஃப்ரெண்டை பார்த்து பேஸ் வாய்ஸில் நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னு பேஸ் வாய்ஸில் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. பாபு வெளியே நின்று அதெல்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து பாபுவோட கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி ஆயினா நிற்கிறாங்க. பாபு ஆயினா பார்த்து மிரண்டு போயிட்டு நீங்கள் இருக்க என்ன உள்ள வேற யார் இருக்குது அப்படின்னு கதவை திறந்து நேராக உள்ளே ஓடி போகிறான். ஆயினாவும் உள்ளே ஓடி போகிறாங்க. அப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருந்த ஆயினா சடனாக காணோம். அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டும் காணோம், இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டும் காணோம். அந்த பொண்ணு கூட மிரண்டு போகிறாங்க. அவங்க 3 பேருமே மிரண்டு போயிட்டு இங்கே ஏதோ இருக்கு போல இருக்குது, இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது, நம்ம உடனே கிளம்பி இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆயினா அது ஒத்துக்கல. எங்கள் அப்பாவுடைய கடமை நிறையா இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபு அதெல்லாம் கேட்டுட்டு உன்னை இப்பெல்லாம் விட்டு போக முடியாது, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஆயினாவுடைய கையை பிடிச்சி இழுக்கிற. ஆனால் கூட ஆயினா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல தான் பார்த்தோன்னா இந்த கதையில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அதாவது முளையோடைய 10வது மனைவியுடைய பையன். நைட்டு பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் ஒரு பெட்ஷீட்டை பொத்திட்டு உள்ளே ஒளிஞ்சிருக்கான். அவங்க அம்மா உள்ளே வந்து பெட்ஷீட்டை எடுத்து விட்டுட்டு இன்னத்தில் நீ உள்ளே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அந்த பையன் பயந்து போயிட்டு நான் என்ன பண்ணேன், நீ என்ன பேய் கடையில் விட்டு போயிட்டேன், அந்த பேய் உள்ளே வருது போகுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். பேயா, அது யார், அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாதுமா, பேய் இருக்குது, அது வேறு யாரும் கிடையாது, என் அப்பா அதாவது உன் புருஷன் மொளையா அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். அதை கேட்ட நம்மவும் அதெல்லாம் கிடையாது, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் இப்போ உயிரோட கிடையாது, அவரெல்லாம் பேயெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது போமா அதெல்லாம் கிடையாதுமா, அப்பா இங்கே தான் இருக்காரு, நீ வேணா இந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு பாரு, கீழே அப்பாவுடைய கால் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சரி என்ன தெரியுது அப்படின்னு பார்க்க பெட்ஷீட்டை விலைக்கு பார்க்குறாங்க. பார்த்தா கீழே மொளையாவுடைய கால் தெரியுது. அதை பார்த்து அவங்களும் மிரண்டு போகிறாங்க. உடனே தன் பையனை தூக்கிட்டு வெளியே ஓடி போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆயனாவை வலது கை ஒரு சீக்ரெட் பிளேஸ் கூட்டு போகிறான். அங்கே போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு நீ மொளையாவுடைய மகள், நீ ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது, உன்னுடைய கடமை நிறையா இருக்குது, உனக்கு சக்தி நிறையா இருக்குது, இங்கே தான் உங்கள் அப்பாலாம் பூஜைலாம் பண்ணுவார் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சடனாக ஒரு ஊசி எடுத்து ஆயனாவுடைய காலையும் குத்துறாங்க. காலில் இருந்து ரத்தம் மடிஞ்சு ஓடுது. ஆயனா காத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தோன்னா ஆயனா ரோட்டோரத்தில் பார்த்தாங்க இல்லையா சிவப்பு கலரில் ஒரு உருவம், அந்த உருவம் அங்கே வருது. ஆயனாவுடைய காலில் இருந்து விழுந்த ரத்தத்தை அது குடிக்க ஆரம்பிக்குது. அதே டயத்தில் பார்த்தோன்னா மொளையாவுடைய 10வது மனைவியுடைய பையன் சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் டேரெக்டாக பாபு கிட்ட போயிட்டு பாபு எழுப்பி இதை பாரு, உன்னுடைய ஃப்ரெண்டு ஆயினா ரொம்ப ஆபத்தில் இருக்கா, அவளை நீ இப்போயே காப்பாற்றி ஆகணும், அப்படி இல்லைன்னா அவளை எப்பயுமே காப்பாற்ற முடியாது, அதுக்கு நீ ஒன்று பண்ணணும், டேரெக்டாக மசூதிக்கு போ, அங்கே நீ எப்படி ப்ரே பண்ணுவியோ அந்த மாதிரி இல்லாமல் மைக் இருக்குது, அந்த மைக்கில் ப்ரே பண்ணு, அது ஊருக்கே கேட்கணும், இப்போ நீ அப்படி பண்ணால் மட்டும்தான் உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு உடனே பாபுவும் தான் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா அவளையும் கூட்டிகிட்டு அந்த சின்ன பையனையும் கூட்டிகிட்டு டேரெக்டாக மசூதிக்கு போகிறான். அங்கே மைக் எடுத்து அவன் ஓத ஆரம்பிக்கிறான். அப்படி ஓதிட்டு இருக்கும்போதே அது அந்த மைக்கில் ஊர் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்ட பிறகு அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்குமே ஒவ்வொன்று கண் காது மூக்கு தொடை அப்படின்னு உடம்பு ஃபுல்லாக அங்கங்கேயோ வலிக்க ஆரம்பிக்குது. எல்லா மக்களுமே வழியில் அலறி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தோன்னா சடனாக ஐநா அங்கே வந்துடுறா. ஆனால் இந்த முறை நார்மலான ஒரு பொண்ணை கிடையாது, ஒரு பேய் மாதிரி. அங்கே இருக்க தூணு வாள் சோறு அங்கெல்லாம் ஏறி குச்சிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தோம்னா அங்கே இருக்க அந்த சின்ன பையன் கழுத்தை பிடிச்சி இறுக்கி நெருக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த பாபு அந்த பொண்ணு 2 பேரும் அங்கே போயிட்டு ஆயினனை பிடிச்சி தள்ளிவிட ஆரம்பிக்கிறாங்க. ஆயினனும் கீழே விழுந்து கொஞ்சம் மயக்கமாகறா. அதுக்கடுத்து ஆயினனை தூக்கிட்டு அவங்க டேரெக்டாக வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுமே டேரெக்டாக ஆயினாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பாபை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ ப்ரே பண்ணணும் அப்படின்னா இந்த ஊரை விட்டு வெளியே போயிடு, இன்னொரு முறை இந்த ஊருக்குள்ளே இருக்க மசூதியில் நீ ப்ரே பண்ண அப்படின்னா இன்னும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அது எல்லாத்தையுமே ஆயினாவும் பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்காண்டி இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. உள்ளே போன உடனே அவங்ககிட்ட என்னாச்சு, எதுக்காண்டி அவங்க வந்தாங்க, எதுக்காண்டி திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது பாபு அந்த பொண்ணு அவங்க 2 பேருமே நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த சின்ன பையனும் அங்கே தான் உட்காந்துருக்கா. அவங்ககிட்ட ஆயினா உண்மையிலேயே நம்ம அப்பா வந்து யார், இதுக்காண்டி இவங்களாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் உண்மை சொல்கிறான். அக்கா நம்ம மொழியை வந்து நல்லாவே கிடையாது, அவன் பெரிய கேடி,
அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா முல்லையா வந்து நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அவங்களை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஐனா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாபு அந்த பொண்ணு அவங்க 2 பேரும் பயந்து போகிறாங்க. இனிமேல் இந்த ஊரில் இருக்கிறது நல்லது கிடையாது, சேஃப் கிடையாது, நம்ம உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு கிளம்பும்போது அந்த சின்ன பையன் அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே முல்லையாவுக்கு இந்த பவர்லாம் எங்கேருந்து வந்துச்சு? கை உடஞ்சி போனால் சரி, கால் உடஞ்சி போனால் சரி, முதுகு உடஞ்சாலும் சரி, அவன் தான் சரி பண்ணுறான். அந்த மாதிரி யார் காசு வேணாலும் அவன் தான் கொடுக்குறான். உண்மையிலேயே இந்த பவர்லாம் முல்லையாவுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இதை பற்றி நான் தேடிட்டே இருந்தேன். இதுக்கெல்லாம் எனக்கு கிடைக்காத ஒரே ஒரு பதில் என்னென்னா, இந்த வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு நான் போனது கிடையாது, அதுக்கு என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, நம்மளாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சாவி எடுத்து பாபு அந்த பொண்ணு அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு டேரெக்டாக பேஸ்மெண்ட் போகிறான். உள்ளே போனால் அங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த பொண்ணு கேமரா எடுத்துகிட்டு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் சடனாக அங்கேயும் பேய் வருது போகுது அதெல்லாம் பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்த பாபுவும் நம்ம இங்கேருந்து உடனே வெளியே போயிடலாம் அப்படின்னு அவங்க டேரெக்டாக கதவு கிட்ட போகிறாங்க. கதவு கிட்ட போனால் கதவு பூட்டிக்கிறது. அந்த கதவு திறக்க அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. சும்மா 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த கதவு திறக்குது. கதவு திறந்து வெளியே பார்த்தா உள்ளேருந்து ஒரு கை வருது. அதை பார்த்து அவங்களாம் பயந்து போகிறாங்க. எங்கிட்டு போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எதுவும் புரியல. அதே சமயத்தில் பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் நம்ம அக்காவை காட்டுறாங்க. முழுசாக சந்திரமுகியாக மாறின கங்காவை பாரு அப்படின்ற மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நடு வீதியில் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தோன்னா அந்த கிராமத்தில் இருக்க மக்களும் வெளியே வர்றாங்க. அவங்க எல்லாமே நம்ம கங்கா அதாவது ஆயனனை பார்த்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு எங்கள் முல்லையா எங்களுக்கு அணி திரும்ப வந்துட்டாரு, முல்லையா முல்லையா அப்படி சொல்லிட்டு டேரெக்டாக ஐனா மேலே கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சின்ன பையன் டேரெக்டாக அவங்க அம்மா கிட்ட ஓடி போகிறான். அம்மா இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, முல்லையாவும் திரும்ப வந்துட்டா அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பெட்டி முடியெல்லாம் எடுத்து சாமஞ்செல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே ஆயனை மேலே கை வச்சுட்டு முல்லையா அப்படி சொல்லிட்டு தனக்கு இருக்க கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஆயனனும் அவங்க மேலே கை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பேஸ்மெண்ட்டில் அடை போட்டிருந்த பாபா அந்த பொண்ணு அவங்க 2 பேரும் தப்பிச்சு டேரெக்டாக அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஆயனாவை பார்த்துட்டு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு டேரெக்டாக அவகிட்ட போயிட்டு உனக்கு என்னாச்சுன்னு பாபா அந்த பொண்ணை உழுப்ப ஆரம்பிக்கிறான். அப்போ ஆயினா பாபா தன் கையால் தூக்கி வீசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முல்லையாவுடைய பூஜை பண்ணுற இடம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நார்மலாக அந்த முல்லையா என்ன பண்ணுறாங்கன்னா தீய சக்திகளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். தீய சக்திகள் அதிகமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஊரில் இருக்க யாருமே சாமி கும்பிடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் மட்டும் தான் ஊரில் தீய சக்திகள் இருக்க முடியும், அவங்க சக்தியும் அதிகரிக்கும். அது எல்லாத்தையுமே முல்லையா பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாமே முல்லையாவுடைய 10வது ஒய்ஃபுக்கும் தெரிய வருது. ஆரம்பத்தில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அதாவது அவன் நல்லதுக்கு பண்ணுறானா அப்படின்னு அவங்களுக்கு புரியல. எனக்கும் இந்த மாதிரி சக்தியெல்லாம் கற்றுக் கொடு அப்படின்னு அவங்க டேரெக்டாக முல்லையா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. முல்லையா அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா அந்த 10வது ஒய்ஃபுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கல. தனக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணுங்களை கட்டினாலே அந்த பொண்ணுங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. உண்மையிலே பார்த்தோன்னா முல்லையா என்ன பண்ணியிருக்கான்னா அத்தனை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே பழி கொடுத்துருக்கான். அந்த தீய சக்திகளுக்கு பழி கொடுத்து தன் சக்திகளை அதிகரிச்சிருக்கான். ஆனால் அதை பார்த்தோன்னா கொஞ்ச நாள்லேயே முல்லையாவுடைய 10வது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போகுது. அவங்களையும் கடைசியில் பூஜை பண்ணலாம் அப்படின்ற பேரில் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பழி கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அது எல்லாமே அந்த 10வது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போகுது. அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோன்னா அந்த பொண்ணை கீழே படுக்க போட்டு கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் சடனாக பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் அங்கே போயிட்டு முல்லையாவுடைய கழுத்தில் வெட்டிடுறான். கழுத்தில் ஷார்ப்பாக ஒரு போடு போட்டுறான். தன் அம்மாவை காப்பாற்ற அந்த சின்ன பையன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து அந்த அம்மாவும் முல்லையா செத்து போயிட்டா அப்படின்னு தன் பையனை காப்பாற்ற டேரெக்டாக தன் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இதுவுமே தெரியாத மாதிரி நார்மலாக இருக்காங்க. உண்மையிலேயே முல்லையா கூட தெரியல, அதாவது வெட்டும் போது வெட்டினது யார் அப்படின்னு முல்லையா பார்க்கல. அப்போ வரைக்கும் தன் ஊரில் எத்தனை பேருக்கு கெட்டது பண்ணியிருக்கோம், அவங்களில் யாராவது தன்னை வந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிருந்தான். ஆனால் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் திரும்ப அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் தன்னை கொண்டது அந்த பையன் அப்படின்னு முல்லையாவுக்கே தெரிய வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா முல்லையாவுடைய 10வது மனைவி அந்த சின்ன பையன் அவங்க 2 பேருமே ஊரை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அது எல்லாமே முல்லையாவுக்கு இப்போ ஞாபகம் வந்து என்ன கொண்டாங்க இல்லையா, அவங்களை எப்படியாவது நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு டேரக்டாக போயிட்டு அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா அடிச்சுட்டு இருக்கும்போது நீ இப்படியே தப்பிச்சு போயிடுற அப்படின்னு அவங்க தன் பையனை பார்த்து சொல்கிறாங்க. அந்த பையனை இப்படியே தப்பிக்கணும் அப்படின்னு தம்மா பச்சு கிட்ட அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும்போதே பார்த்தோன்னா அந்த காட்டுக்குள்ளே பாபு அந்த பொண்ணு அவங்க 2 பேர் இருக்காங்க. படத்தோட பாதியிலே பேக்கெல்லாம் போட்டுட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறோன்னு அவங்க கிளம்புனாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் போல காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அந்த பையனும் நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறான். அதை கேட்டு இவங்களும் முல்லையாவை இப்படி அழிக்கிறது, நம்மளால எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் அதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த புத்தகத்தில் அதுக்கு உண்டான வழி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்களாம் திரும்ப முல்லையாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஆரம்பத்தில் புக் காமிச்சாங்க இல்லையா, புக்குக்குள்ளே சாவி வைக்கிற மாதிரி, அதில் ஒரு குறிப்பு இருக்குது. அவருடைய ரத்தத்தை யார் பகிர்ந்துக்கிட்டு, அதாவது அவருக்கு பிறந்த பிள்ளைங்க மட்டும்தான் அவரை கொல்ல முடியும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்த இவங்களுக்கும் அப்போ இந்த சின்ன பையனை மட்டும்தான் முல்லையாவை கொலை பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. ஆனால் முல்லையாவை இப்போ கொலை பண்ண அந்த பாடியில் இருக்க ஆயனாவும் இறந்துருவா. ஸோ தான் ஃப்ரெண்டை எப்படி காப்பாற்றுறது, தான் ஃப்ரெண்டை விட்டுட்டு முல்லையாவை மட்டும் எப்படி கொலை பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே ஆயனா வந்துடுறா. அவ மட்டும் கிடையாது, அந்த ஊரில் இருக்க நிறைய மக்கள் அங்கே கூட்டமாக கூடி இருக்காங்க. அந்த பேய் பின்னாடி நிற்கிறாங்க. டேய் வீட்டுக்குள்ளே யாரா இருக்குது, வெளியே வாங்கடா வெளியே வாங்கடா அப்படின்னு ஆயனா கத்திட்டு இருக்கா.
ஆயினா பாடியில் இருக்க மொழியா அந்த சின்ன பையனை பார்க்குறான். என்னை கொன்னது நீ தானே, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு கோவத்தில் அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிக்கிறான். அதாவது பேய்கள்லாம் காற்றுல பறக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த பேயும் அப்படியே காற்றுல மெதுவாக மேலே போகிறது காமிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து மொழியாவுடைய 10வது மனைவி, அதாவது சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பேய் அந்த சண்டை போட்டு கொலை பண்ணியிருக்காது. அவள் திரும்ப அங்கே வந்து தன் பையனை காப்பாற்ற தன் கையில் ஒரு பொருள் மாதிரி வச்சிருக்கா. அதை வச்சு ஆயினாவுடைய காலிலே குத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆயினாவுடைய பாடியில் இருக்க மொழியா வந்து சும்மா விடல. அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் தன்னுடைய 10வது மனைவி மாசமாக இருக்க அந்த பொண்ணை வந்து அடித்து கொலை பண்ணுறான். கள்ள தூக்கி போட்டு கொலை பண்ணுறான். அது எல்லாத்தையுமே அந்த ஊரில் இருக்க மக்களும் பார்க்குறாங்க. அப்போ வரைக்கும் மொழையன்றவன் ஈவரக்கம் உள்ள ஒரு ஆள், தனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஈவரக்கம் இல்லாமல் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணுறதை பார்த்த உடனே இது கண்டிப்பாக நம்மளை காப்பாற்ற வந்த ஒரு பேய் கிடையாது, இது கெட்டது, கெட்ட ஆவி, இதை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க மக்களும் ஆயனாவை பிடிச்சி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் பாபு அங்கே ஓடி போயிட்டு ஆயனாவை பிடிச்சிக்கிறான். அவங்களாம் சேர்ந்து அந்த பேயை ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. உடனே அதை பார்த்த வலது கை அங்கே ஓடி வர்றான். சொல்லப்போனால் அது எல்லாத்தையும் பண்ணது அவன் தான். முளையான்றவன் ஒரு பேய் தான். உண்மையிலே பேயா வந்தா அவன் ஏதாவது கறியோ கஞ்சியோ குடிச்சிட்டு ஓடி போயிருப்பான். ஆனால் மொல்லையாவுடைய மகளை அங்கே வர வச்சு அவள் கையில் காலில் குத்தி பூஜெல்லாம் பண்ணி மொல்லையாவோட பேயை அவளுக்குள்ளே ஏற்றி விட்டது இந்த வலது கை தான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னா, இவனுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகளுக்கு உடம்பு சரியில்லை. மொழையா தான் அவங்களுக்கு மாயமந்திரம்லாம் பண்ணி ஏதோ சரி பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அது ஃபுல்லாக சரியாகிறதுக்குள்ளேயே அவன் இறந்து போயிட்டான். ஒருவேளை மொல்லையாவுடைய பெயர் இந்த உலகத்துக்கு திரும்பி வர வச்சா நம்ம மகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பான் அப்படின்ற ஆசைனால தான் இவன் அதெல்லாம் பண்ணான். ஆனால் இங்கே நடக்கிறதே வேறு. ஏன்னா ஒரு பேய் திரும்ப வரும்போது மறுபடியும் பணம் சம்பாதிக்க பார்க்குமா, இல்லை தன்னை யார் கொண்டாங்களோ அவங்கள பழிவாங்க தான் நினைக்கும். அதே தான் இந்த மொழியா பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே போய் மொழியா கிட்டே என் மகளை காப்பாற்றுன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனால் மொழியா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அவனை கொன்றான். அதெல்லாம் பார்த்த பாபு உடனே கீழே மண்டி போட்டு மந்திரம் ஓத ஆரம்பிக்கிறான். அவன் மந்திரம் ஓத இங்கேயோ இருந்து சவுண்டு வருது. பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருந்து என்னடா அங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்னு சில பேர் அங்கே போய் பார்க்கும்போது தான் மொல்லையா அப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ண தன்னுடைய மனைவிகள் எல்லாத்தையுமே கொலை பண்ணி அங்கே தொங்க விட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே ஆடி போகிறாங்க. அதே டயத்தில் பார்த்தோன்னா மரத்தில் கட்டி வச்சிருக்க பேய் மாயமாகி பேஸ்மெண்ட்குள்ளே இவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. என்ன ஒன்றால் மட்டும் கிடையாது, இந்த ஊரில் இருக்க யாராலுமே எதுவும் பண்ண முடியாது. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஏன்னா இந்த ஊரில் யாருமே பல வருஷமாக சாமியை கும்பிடல, நான் கும்பிட விடலை. அதனால கடவுளும் இங்கே வரல. இங்கே நான் தான் ஸ்ட்ராங்கு, நீ வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொழியா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது பாபா அங்கே இருக்க மக்களை பார்த்து, நான் இப்போ தொழுக ஆரம்பிக்கிறேன், என்னை பார்த்து நீங்களும் தொழுக ஆரம்பிங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து தொழுக ஆரம்பித்தா கண்டிப்பாக அந்த பவர் மொழியாவே தோக்கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாபு கீழே உட்காந்து தொழுக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அங்கே இருக்க மக்களும் கீழே உட்காந்து அவனை ஃபாலோ பண்ணி அவர் சொல்கிறதே சொல்லி திரும்ப தொழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பயே பார்த்தோன்னா ஆயினாவுடைய பாடி லெக்க மொழியா அங்கேருந்து ஓடி போகிறான். அதுக்கடுத்து மயங்கி கிடக்க ஆயினாவை தூக்கிட்டு அவங்க திரும்பவும் அங்கே இருக்க பழைய மசூதி போகிறாங்க. அங்கே திரும்பவும் தொழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பார்த்தோன்னா சடனாக அந்த பெண்ணுடைய உடம்புக்குள்ளே திரும்பவும் மொழியா வந்துடுறான். ஆனால் அதை பார்த்தவங்க பயந்து ஓடாமல் இன்னும் பலமாக தொழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை மொழியாவால் தாங்க முடியல. அவன் நிரந்தரமாக அங்கேருந்து போயிடுறான். அன்னையிலேருந்து அந்த ஊர் மக்கள் மாறுறாங்க. அந்த ஊருக்குள்ளே பேயும் வராது அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா எல்லா மக்களுமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பேய் இது வராதுன்னு அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்க. அதோட படம் முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.